இந்த நாளிலே வாழ்க்கையின் விசேஷமாய் திருமண வாழ்க்கையின் புயல்களை எப்படி நாங்கள் சமாளிப்பது என்பதை குறித்து நான் கதைக்க விரும்புகிறேன். මේ දවසේදී ඒ විවාහ ජීවිතයේ තිබෙනා වූ කුණාටු කොහොමද අපි අභිබවා යන්නේ කියන මාතෘකාව යටතේ ඔබට කතා කරන්න කැමතියි. புயல்கள் வாழ்க்கையில் ஒரு ஊர்ஜிதமான நிரந்தரமான நடக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. ඒ මේ කුණාටු ඇවිල්ලා ජීවිතේ සිදුවෙන්නා වූ කාරණාවක් நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விதமான காரியங்களுக்கு முகம் கொடுப்போம். අපි හැම කෙනෙක්ම මේ වගේ කාරණාවලට මුහුණ දීලා තිබෙනවා. இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாய் ஜீவித்த போது යේසුස් වහන්සේ මේ ලෝකයේ මිනිසෙක් ලෙස ජීවත් වුණ කාලේදී புயல்களுக்கு முகம் கொடுத்தார். தன்னுடைய சீஷர்களை புயலுக்கூட எடுத்து சென்றார். ඒ කුණාටු වලට මුහුණ දුන්නා. තමන්ගේ ගෝලයන්වත් ඒ කුණාටු ඇතුලෙන් ගෙනිච්චා. புயலின் மத்தியிலே நடந்து வந்து சீஷர்களோடு படகிலே ஏறினார். ඒ කුණාටු මැදියේ ඇවිදලා ඇවිල්ලා ඒ නැවතුල නැගගත්තා. நாங்கள் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பார்ப்போமானால் මේ දවසේදී අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ දෙස බලනවා නම් நாங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் අපි මතෙව් 7 වෙනි පරිච්ඡේදයේ 24ஆம் 25ஆம் வசனங்களை வாசிப்போம். 25 වෙනි 26 වෙනි පදයන් අපි කියවමු. நாங்கள் புயலுக்குள்ளாய் போகும் பொழுது අපි කුණාටුව තුලින් යන වෙලාවේදී நாங்கள் அந்த புயலுக்கு ஆயத்தமாக இருப்போம். අපි ඒ කුණාටුවට සූදානමින් සිටිනවා. நாங்கள் வாசிப்போம். அந்த தமிழில் தயவுசெய்து யாராவது எனக்கு வாசிக்க உதவி செய்யுங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். යමෙක් මාගේ මේ වචනය අසා ඒවා පිළිපදීද ඔහු පර්වතයේ පිට තමාගේ ගේ සාදාගත් නුවණැති මිනිසෙකුට සමානු කරනු ලබන්නේය. වැසි වැස ජලය ගලා සුළඟ හමා ඒ ගෙට ගැසුවේය. එය පර්වතයේ පිට පිහිටා තිබුණු බැවින් නොවැටුනේය. යමෙක් මාගේ වචන අසා ඒවා පිළි නොපදීද ඔහු වැලි මැත්තේ තමාගේ ගේ සාදාගත් නුවණැති මිනිසෙකුට සමානු කරනු ලබන්නේය. වැසි වැස ජලය ගලා හුළඟ හමා ඒ ගෙට ගැසුවේය. ඒක වැටුනේය. එහි වැටීමද බලවත් විය. இந்த 45 வருஷங்களுக்கு கூடாக මේ මම දෙවෙනි මනමාලය හැටියට මේ අවුරුදු 45 තුළ நான் எத்தனையோ காரியங்களை அவளுடைய வாழ்க்கையிலே கண்டிருக்கிறேன். මම බොහෝ දේවල් ඔවුන්ගේ ජීවිතය තුළ දැක්කා. அவர்கள் திருமணம் முடிக்கும் பொழுது பலாங்குடையில் இருந்தார்கள். ඔවුන් විවාහ වෙන කාලේදී බලංගොඩ ප්‍රදේශයට ගියා. செங்கலடிக்கு போனார்கள். செங்கலடி ප්‍රදේශයට ගියා. அங்கிருந்து சில வருஷங்கள் வெளிநாட்டிலே காணப்பட்டார்கள். එයින් පස්සේ ඔවුන් විදේශගතව කාලයක් ගත වුණා. மீண்டுமாய் கொழும்புக்கு வந்து නැවතත් ඔවුන් කොළඹට ඇවිත් වැල්ලවත්තේ பெட்டா விலை ஒரு சபை, පිටකොටුව තුළ යම් සභාවක්, වත්තල සභාව, இப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே பல கட்டங்களை நான் கண்டிருக்கிறேன். මේ වගේ ඔහුගේ ජීවිතයේ බොහෝ පියවරයන් මම දැකලා තිබෙනවා. இந்த காலையிலே சொன்னது போல, இந்த சாட்சியிலே சொன்னது போல, මේ උදෑසන මේ කිව්ව සාක්ෂි වගේ அவளுடைய பலனான வீட்டுக்கு அந்த குடும்பத்தை கட்டினதுக்கு காரணம் ඔහුගේ ශක්තිමත් මේ නිවස ගොඩනැගීමට හේතුව சரியான அத்திவாரம். හරි අත්තිවාරම. அந்த அத்திவாரம் வேறு யாரும் இல்ல. ඒ අත්තිවාරම වෙන කවුරුත් නෙමෙයි. அந்த அத்திவாரம் வேறு எதுவும் அல்ல. ඒ අත්තිවාරම වෙන මොකුත් නෙමෙයි. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும். යේසුස් වහන්සේත් උන්වහන්සේගේ වචනයත්. இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தை முடிக்கும் போது යේසුස් වහන්සේ කන්ද උඩ දේශනාව අවසන් කරන වෙලාවේදී அந்த 5ஆம் 6ஆம் 7ஆம் அதிகாரங்களிலே தன்னுடைய மலை பிரசங்கத்தின் பின்பு ඒ 6 7 8 ඒ පරිච්ඡේදවලදී அவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் මාගේ වචනය අසා ඒ අනුව ක්‍රියාත්මක වෙන තැනැත්තේ பர்வதத்தின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாயிருப்பான். ඔව් පර්වතයේ මිට තමාගේ නිවස සාදාගත් කෙනෙකුට සමාන වෙනවා. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வீடுகளை, எங்களுடைய இல்லங்களை கட்டுகிறோம். අපි හැම කෙනෙක්ම අපේ නිවාසයන් ගොඩ නගනවා. நீங்கள் தம்பதியா இருந்தால் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய குடும்பம் என்கிறதான வீட்டை கட்டுகிறீர்கள். ඔබ පවුලක් නම් ඔබ පවුල නැමැති ඒ නිවස ඔබ ගොඩ නගනවා. அப்படி கட்டும் போது அந்த அத்திவாரம் மிகவும் முக்கியமானது. ඒ ගොඩ නගන වෙලාවදී ඒ අත්තිවාරම ඉතාමත් වැදගත් அந்த වෙනවා. அத்திவாரம் சரியில்லாவிட்டால் ඒ අත්තිවාරම හරි නැත්තම් நாங்கள் எவ்வளவு விலை உயர்ந்த
காரியங்களை பாவித்து கட்டினாலும் கூட அந்த கட்டிடம் வெடித்து விடும். අපි කොයිතරම් මිල අධික දේවල් දීලා ඒ ගොඩනැගිල්ල ගොඩනැගුවත් ඒක කඩා වැටෙන්න அது යනවා. பாதுகாப்பற்ற ஒரு வீடாய் மாறிவிடும். ඒක ආරක්ෂාව නැති නිවසක් වෙන්න යනවා. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையின்படி නමුත් ස්වාමීන් වහන්සේගේ වචනේ අනුකූලව 3 வெளிப்படையான தாக்கங்களை ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நபரும் நாங்கள் முகம் கொடுக்கிறோம். අභියෝග 3ක් හැම පවුලකටම සම්බන්ධ වෙනවා. முதலாவதாக පළවෙනි දේ கூரையை பாதிக்கும் மழை. ඒ වහලට බලපෑමක් ඇති කරන වැස්ස. இரண்டாவதாக அத்திவாரத்தை அசைக்கும் வெள்ளம். ඒ අත්තිවාරම සොලවන්නා වූ ගම් වතුර. மூன்றாவது அந்த கட்டிடத்தை அசைக்க பார்க்கும் காற்று. ඒ තුන්වෙනි දේ ඒ ගොඩනැගිල්ල සොලවන්න බලන්නා වූ කුලිසුනාටු. காற்று மலை மேலிருந்து வருகிறது, වැස්ස ඉහළ ඉඳන් එනවා. வெள்ளம் கீழே இருந்து வருகிறது, ඒ ගම් වතුර පහළ ඉඳන් එනවා. காற்று பக்கத்திலிருந்து வீசுகிறது. ඒ සැඩසුලං ඒ අවටින් இந்த மூன்றுக்கும் நாங்கள் யாவரும் முகம் கொடுக்க வேண்டும். මේ තුනටම අපි හැම කෙනෙක්ම මුණ දී இருக்கிற යුතු அநேகர் තිබෙනවා. முகம் கொடுத்திருப்பீர்கள். අපි හැම කෙනෙක්ම මේකට මුණ දීලා තිබෙනවා. இப்பொழுது கூட சிலருடைய வாழ்க்கையில் இந்த விதமான புயல்கள் வீசிக்கொண்டிருக்கிறது. සමහරක් අයගේ ජීවිතවල දැනටත් ඒ කුණාටු හාමමෙන් තිබෙනවා. இந்த மலை நாங்கள் வாழும் கலாச்சாரம். මේ මේ வெஸ் මේ වැස්ස අපි ජීවත් වෙනා වූ පරිසරය. அதே போல வெள்ளம் மே- எங்களுடைய வாழ்க்கையிலே திடீரென்று வருகிறதான சிக்கலான சூழ்நிலைகள். ඒ ගම් වතුර අපේ ජීවිතයේ ශනිකව එන්නා වූ යම් යම් ගැටලු அந்த ප්‍රශ්න. காற்று எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருகிறதான காரியம். ඒ කුණාටුව අපේ ජීවිතයේ වෙනස් වීම ඇති කරන්නා වූ කාරණාව. இங்க இருக்கிற நாங்கள் யாவரும் ஒரு குறிப்பிட்ட உலக கலாச்சாரத்துக்குள்ளே வாழ்கிறோம். අපි මේ හැම කෙනෙක්ම මේ කිව්වා වූ සංස්කෘතිය තුළ අපි ජීවත් වෙනවා. இந்த இரண்டாவதாக எதிர்பார்க்காத காரியங்களை முகம் கொடுத்திருக்கிறோம். අපි දෙවනි දේ අපි බලාපොරොත්තු නොවුනා වූ කාර්යයන් වලට අපි මුහුණ දීලා තිබෙනවා. மூன்றாவதாக எங்களுடைய வாழ்க்கை பலவிதமான மாற்றங்களுக்கூடாய் போயிருக்கிறது. තුන්වෙනි දේ මගේ ජීවිතයේ බොහෝ වෙනස් වීම ඇති වෙලා තිබෙනවා. அது எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு மாத்திரமல்ல, இங்குள்ள யாவருக்குமே அது பொதுவானது. ඒක මට පමණක් නොවේ ඔබට පමණක් මේ හැම කෙනෙකුටම ඒක பொதுව තිබෙනවා. முதலாவதாக கவனிப்போம், நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை கட்டும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது, எங்களுடைய வீட்டை கட்டும் பொழுது நாங்கள் எதிர்நோக்கும் மலையை குறித்து கவனிப்போம். අපි පළවෙනි දේ අපි බලන්ට යනවා. අපි පළවෙනිම අපේ නිවස ගොඩ නගන්ට යන වෙලාවේදී අපිට ඇති වෙනා වූ වැසි මොකක්ද කියලා. நாங்கள் வாழும் இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலே ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. අපි මේ ජීවත් වෙනා වූ මේ දේශය තුල පරිසරය තුල යම්කිසි සංස්කෘතියක් அந்த තිබෙනවා. கலாச்சாரம், அந்த வாழ்க்கை முறை தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததல்ல. ඒ සංස්කෘතිය ඒ කරුණු අපිට දෙවියන් වහන්සේගේ වචනයට අනුකූලව නොවේ. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய கலாச்சாரத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இடையிலே நாங்கள் ஒரு எடை போடுவோமா இருந்தால் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை முதலிடத்தை பெற வேண்டும். හැම වෙලේම අපේ සංස්කෘතියයි දේව වචනයයි කියලා ගන්න වෙලාවේදී මේ දෙක තුල ප්‍රශ්නයක් ඇති වෙන වෙලාවේදී හැම වෙලේම අපි දේව වචනය ප්‍රථමයට ගන්න ඕනේ. இன்றைய கலாச்சாரத்திலே திருமணம் முடித்து திருமண வாழ்க்கைக்குள்ளே உண்மையாய் வாழ்வது ஒரு சவால். අද දවසේ විවාහ වෙලා විවාහ ජීවිතේ ගත කරන එක ඉතාමත් ලොකු අභියෝගයක්. இன்று எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே வந்திருக்கிறது. අද සංස්කෘතිය අපේ ජීවිත තුල අපේ පවුල තුල ඇවිත් තිබෙනවා. நாங்கள் வாசிக்கும் புத்தகங்கள், நாங்கள் பார்க்கும் டெய்லி பேப்பர், டெலிவிஷன், காரியாலயத்துக்கு போனால் அங்கு எங்களோடு வேலை செய்யும் மற்றவர்கள் பழகும் விதம், நடமாடும் விதம், நாங்கள் இந்த காரியங்களை அவதானிக்கலாம். අපි බලන්න පුළුවන් රූපවාහිනිය, ගුවන් විදුලිය, ඒ වගේම සංගරාවල්, පත්තර, අපි යන්නා වූ කාර්යාලයන් මේ හැම තැනකදීම අපිට මේ දේවල් බලන්න පුළුවන්. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள போனால் தொலைக்காட்சியிலே இருக்கிறதான நிகழ்ச்சிகளுக்கூடாக උදාහරණයක් වශයෙන් අපි ගන්නව නම් රූපවාහිනියේ යන්නා වූ වැඩසටහන් තුලින් அங்கு சாதாரணமான குடும்பங்கள், எத்தனை குடும்பங்களை நாங்கள் காணலாம். සාමාන්‍ය විදිහේ පවුල් කීයක් අපිට ඒකේ දකින්න පුළුවන්ද? அந்த 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 திரைக்காட்சியிலே காட்டப்படும் டெலிவிஷன் நாடகங்களிலே ඒ දාන්නා වූ ඒ රංග දක්වන්නා වූ ඒ නාට්‍යයන් තුල எத்தனை குடும்பங்கள் உண்மையான குடும்பங்களாய், சரியான குடும்பங்களாய் இருக்கிறது. ඇත්තටම කොයි වගේද ගොඩක් ඇත්තම පවුලක් වශයෙන් ඔවුන් පෙන්වන්නේ. அன்று அடுத்ததாக இன்று தகப்பனோ தாயோ தேவையில்லை என்று தனியாக இயங்கும் குடும்பங்களை நாங்கள் கவனிக்கிறோம். මවත් පියත් අවශ්‍ය නැහැ කියලා වෙන් වෙලා ඉන්න ඒ පවුල් කොච්චර අපි දකිනවද? இந்த விதமான காரியம். அதே போல இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற
வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் வாழ்கிறதான சமுதாயத்திலே வேறு விதமான திருமணங்களையும் காண்கிறோம். අපි අද ජීවත් වෙනව පරිසරය තුළ අපි මේ සමාජය තුළ වෙනස් වූ විවාහයන් අපි දකිනවා. சாதாரணமாய் வாழ்வதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் தேவையில்லை என்ற அளவுக்கு இன்று சமுதாயம் எங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது. සාමාන්‍ය ලෙස භාර්යාවක් පුරුෂයෙක් අවශ්‍ය නැහැ කියනව වෙනස් වීම මේ සමාජය තුළ දැන් ඇති වෙලා තිබෙනවා. நான் தனியாய் இயங்கலாம், අපි තනියෙන් ජීවත් වෙන්න පුළුවන්. தனியாய் இயங்குவது சாதாரணமானது, තනියෙන් ජීවත් වෙන එක සාමාන්‍ය කාර්යයක්. எல்லாரும் இதைத்தான் செய்கிறார்கள் என்று சொல்கிறதான செய்திகளை எத்தனை முறை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ඒ වගේ ජීවත් වෙන්න පුළුවන් කියනව පණිවිඩ අපි දැන් කීපාරක් අහලා තියෙනවද? அதே போல திருமணத்துக்குள்ளே உண்மை இல்லாமல் ஜீவிப்பது ඒ පවුල තුළ ඒ විවාහය තුළ විශ්වාසවන්තව எத்தனை නැතිව முறை ජීවත් நாங்கள் වීම. கண்டிருக்கிறோம், எத்தனை முறை கண்டிருக்கிறோம். අපි ඒ වගේ කීවතාවක් දැකලා තිබෙනවද? 1988 90 ஆண்டுகளிலே 1988 90 වර්ෂවලදී எங்களுடைய தொலைக்காட்சியிலே டைனஸ்டி என்கிறதான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்தினார்கள். අපේ රූපවාහිනිය තුළ යම්කිසි වැඩසටහනක් සිදු කරනු ලැබුවා. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு அது நடைபெறும். ඒ හැම අඟහරුවාදා දවසකම ඒක அந்த රාත්‍රී සිදු நேரத்திலே වෙනවා. முழு குடும்பமும் அங்கே தொலைக்காட்சி பெட்டிக்கு சுத்தி இருந்து அதை பார்ப்பார்கள். ඒ හැම කෙනෙක්ම පවුලක් වශයෙන් එකතු වෙලා ඒ රූපවාහිනී වැඩසටහන බලනවා. ஒரு கிட்டத்திலே வாசித்த ஒரு அறிக்கையின் பிறகு ஒரு அவதானித்தார், அந்த நிகழ்வுக்கு பிறகு ඒ කෙනෙක් මේ කාලේදී කිව්වා ඒ වැඩසටහනට පස්සේ அந்த விதமான அந்த 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 நாடகத்திலே ஒருவருமே ஒருவருக்குமே உண்மையா இருக்கவில்லை. ඒ නාට්‍ය තුල කවුරුත් කාටවත් විශ්වාසවන්තව හිටියේ නැහැ. ஒரு குடும்பமும் உண்மையான குடும்பம் என்று நாங்கள் அந்த அந்த நாடகத்துக்குள்ளே காணவில்லை. එක පවුලක් හරි විශ්වාසවන්තව සැබෑව හිටියා කියන එක අපි ඒ පවුල அதை තුල දැක්කේ නැහැ. பார்த்ததும் இன்றைய உலகம் எப்படி அவதானிக்கிறது என்று சொன்னால், අද දවසේ අපේ පවුල් කොයි වගේද මේ සමාජයේ දකින්නේ කිව්වොත් முதலாவதாக அது அதிர்ச்சியாய் நாங்கள் பார்ப்போம். ඒක ඇත්තටම ඒක පුදුමයක් ලෙස අපි බලනවා. இரண்டாவதாக நாங்கள் சொல்லுவோம், දෙවනිදී අපි කියනවා இதுதான் இன்றைய உலகத்திலே நடக்கிறது, අද මේ සමාජය තුළ මේක තමයි සිද්ධ වෙන්නේ. இதுதான் உண்மை. මේක තමයි ඇත්ත. மூன்றாவதாக තුන්වෙනි දේ අපි இன்னும் கொஞ்ச நாள் அதை பார்த்து கொண்டு போகும்போது තවද කාලයක් අපි බලාගෙන යනකොට நான் நினைக்கிறேன் அவள் செய்த அல்லது அவர் செய்த காரியம் சாதாரணமானது. එයා ඒ තැනත්තා කරපු කාරණාව හරි කියලා අපි හිතනවා. அவர் எனக்கு அந்த நிலைமை நடந்தால் நானும் அதை செய்வேன் என்கிற அந்த வாதம் வருகிறது. මටත් ඒ වගේ තත්ත්වයක් ආවොත් මමත් ඒ වගේ ජීවත් වෙන්නව කියනව තත්ත්වයට අපිපත් වෙනවා. அதிலே எது பிழையை நான் காண்பதில்லை என்று ඒ சொல்வார்கள். නිසා මේ කිසිම වැරද්දක් මම ඒකේ දකින්නේ නැහැ කියලා நாம் කියනවා. கவனிக்கிறோம், இந்த விதமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய வீடுகளுக்கு வந்து எங்களுடைய சிந்தனைகளை மாற்றுகிறது. දැන් අපි දකිනවා මේ සංස්කෘතිය පවුල තුලට ඇවිල්ලා ටිකෙන් ටික ඇවිල්ලා අපේ මනස විකෘති කරනවා. பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நாட்களை குறித்து கூறினார். අපොස්තල පවුල්තුමා මේ කාලය ගැන කිව්වා. 2 தீமோத்தேயு புத்தகத்திலே දෙවනි තිමෝති පොතේ 3 அதிகாரத்திலே තුන්වෙනි පරිච්ඡේදයේ அவர் கடைசி நாட்களை குறித்து கதைக்கும் பொழுது ඔව් අන්තිම කාලය ගැන කතා කරන වෙලාවෙදී இப்படியாக சொன்னார். මේ වගේ කිව්වා. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் முதல் 4 வசனங்கள். දෙවනි තිමෝති තුන්වෙනි පරිච්ඡේදයේ තුන්වෙනි හතරවෙනි පදයන්. 1:4 சீக்கிரமாய் வாசிங்கள். 2 தீமோத்தேயு 3:1-4. 1 තිමෝති 3:1 ඉඳන් 4 වෙනකම්. 2 தீமோத்தி 3:1-4. නමුත් අන්තිම දවස්වලදී ආන්ත්‍රා සහිත කාලවල් පැමිණෙන බව දැනගනින්න. මක්නිසාද මිනිස්සු තමන්ටම ප්‍රේම වන්නෝව, මුදලට ප්‍රේම වන්නෝව, පාරට්ටු කරගන්නෝව, උදාරම් කාරයෝව, අපහාස කරන්නෝව, මව්පියන්ට අකීකරු වන්නෝව, ස්තුතිවන්ත නොවන්නෝව, අභක්තිකයෝව, ජම්ම ස්නේහය නැත්තෝව, සමාදානය නොවන්නෝව, කේලම් කියන්නෝව, තෘෂ්ණාව මැඩ පවත්වා නොගන්නෝව, හූරව, යහපතට ප්‍රේම නොකරන්නෝව, ද්‍රෝහීව, හිතුවක්කාරයෝව, අහංකාරයෝව, දෙවියන් වහන්සේට වඩා සැපසෙල්ලමට ප්‍රේම කරන්නෝව. பூமி ஸ்துதி. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். தேவனுடைய வார்த்தை
இந்த வார்த்தை 2000 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. මේ වචනය අවුරුදු 2000කට ප්‍රථමයෙන් ලියන ஆனால் இதை ලැබුවා. வாசிக்கும் போது இன்றைய பத்திரிகையை வாசிக்கிறது போல எங்களுக்கு காணப்படுகிறது. අද මේ වචනේ කියවනකොට හරියට අපි පත්‍රයක් කියවනවා වගේ තිබෙනවා. மனிதர்கள் 3 விதமான பிரியர்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ඒ දේ වචනේ කියා තිබෙනවා මනුෂ්‍යයන් තුන් කොටසක් ඉන්නවා කියලා. தன்னை நேசிக்கிறவர்கள், තමන්ට ප්‍රේම කරන්නෝ. இரண்டாவதாக பணத்தை நேசிக்கிறவர்கள், දෙවෙනි කණ්ඩායම මුදලට ප්‍රේම කරන්නෝ. மூன்றாவதாக சுகபோகத்தை நேசிக்கிறவர்கள். තුන්වෙනි දේ සැප செல்லමට කැමති වුණා වූ අය. இந்த கலாச்சாரத்துக்குள்ளே தான் இன்னைக்கு நாங்கள் வாழ்கிறோம். මේ සංස්කෘතිය තුල තමයි අපි අද ජීවත් වෙන්නේ. தற்பிரியர் என்று சொல்லும் பொழுது நான் தான் முதலிடம், எனக்கு தான் முதலிடம், நான் தான் முக்கியமானவன் என்றதான அந்த வாத மந்திரத்திலே வருகிறது. තමන්ට ප්‍රේම කරන්නා කියලා කියනකොට මම තමයි හොඳ, මට තමයි ඕනේ, ඒ වගේ කියනවා හැඟීමක් ඔවුන්ට குடும்ப තිබෙනවා. சூழ்நிலையில் எடுக்கும் பொழுது நீ சொல்கிறார்கள் எனக்கும் அவருக்கும் பல வருஷங்கள் ஒன்றாய் வாழ்ந்த பிறகு சொல்கிறார்கள் எனக்கும் அவருக்கும் பொருந்துவதில்லை. කාලයක් ජීවත් වුණාට පස්සේ ඔවුන් කියනවා මට එයාට හරියන්නේ නැහැ මේ පෞල් காரணம் ජීවිතේ. எனக்கு வேண்டியவைகள் இந்த திருமணத்துக்குள்ளே இல்லை. ඇයි කිව්වොත් මට කැමති දේවල් මේ පෞල් ජීවිතය තුල නැහැ. அவர்கள் தற்பிரியராய் தன்னை குறித்து மாத்திரமே யோசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ඔවුන් තමන් ගැන විතරක් සිතනා වූ අයව සිටිනවා. அடுத்ததாக பணப்பிரியர், ඊළඟට මුදල්ලට තෘෂ්ණාව අය. பணத்துக்கு பின்பாய் ஓடுகிறவர்களை இன்று ඒ கவனிக்கிறோம். මුදල පිටිපස්සේ දුවන්නෝ ආය අපි දකින්නවාද? எங்களுக்கு பணம் தேவை, අපිට මුදල් අවශ්‍යයි. உலகத்திலே வியாபாரம் செய்ய கொடுக்கல் வாங்கலுக்கு பணம் அவசியம். මේ ලෝකේ මුදල් ගනුදෙනු කරන්න, ව්‍යාපාර කරන්න අපිට ஆனால் அது මුදල් வாழ்க்கையிலே අවශ්‍යයි. மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அல்ல. නමුත් ඒක මුදල අපිට ජීවිතේ වැදගත්ම දෙයක් නොවේ. இன்றைக்கு நாங்கள் கொண்டாடும் இந்த குடும்ப வாழ்க்கையை අද අපි මේ දකින්නා වූ පෞල් ජීවිතය நாங்கள் பார்ப்போமானால் අද දවසේ අපි බලනවා නම් அவர்கள் சென்ற அந்த கஷ்டமான புயலான காலங்களுக்குள்ளே அவர்களோடு கூட நான் வாழ்ந்திருக்கிறேன். ඒ කුණාටු කාලයේදී ඔවුන් සමග මමත් ඔවුන් සමග ජීවත් වෙලා நான் තිබෙනවා. வெள்ளிக்கிழமையிலே வேதாம கல்லூரியை விட்டு வந்து சனி ஞாயிறு அவர்களோடு ஊழியத்தில் உதவி செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு மீண்டுமாய் வேதாம கல்லூரிக்கு போவதும். මම සිකුරාදා දින බයිබල් පාසලේ ඉඳලා ඇවිල්ලා ඔවුන් සමග ඉඳලා සෙනසුරාදා ඉරිදා සේවය කරලා සඳුදාට මම යනවා. அவர்கள் அந்த நேரத்திலே சென்றதான அந்த காலகட்டம் இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது. ඔවුන් ඒ ගියා වූ පාර කාලවල් මට තාමත් අදට මතකේ තිබෙනවා. இன்றைய நாளில் அவர்கள் இருப்பது போல எந்த நாளும் இருக்கவில்லை. අද තිබුණා වගේ හැමදාම තිබුණේ නැහැ. பணம் ஒரு அவசியமாக இருந்தது. ඒ මුදල් අවශ්‍යව තිබුණා. ஆனால் பணத்துக்கு பின்பாய் அவர்கள் ஓடவில்லை. නමුත් මුදල් පිටිපස්සේ හොන් දිව්වේ නැහැ. அநேக குடும்பங்களிலே இதை நாங்கள் கவனிக்கிறோம். අද බොහෝ පවුල්වල මේ දේ අපි බලනවා. இன்று எத்தனையோ கணவன்மார் பணத்தின் நிமித்தமாக தங்களுடைய குடும்பத்தை தியாகிக்கிறதை கவனிக்கிறோம். ඒ අද මුදල් වෙනුවෙන් තමන්ගේ ජීවිතය කැප කරන එක සමහරක් පුරුෂයන් ගැන අපි බලනවා. அதே போல எத்தனையோ வீடுகளிலே அம்மாமார் மனைவிமார் இன்று வெளிநாட்டிலே பணத்தின் நிமித்தமாய் பணத்தின் தேவை நிமித்தமாய் குடும்பத்தை பொருட்படுத்தாது இருப்பதை கவனிக்கிறோம். අද පවුල්වල මව්වරු විදේශ ගත වෙලා ඉන්නවා මුදල් අවශ්‍යතාවය නිසා පවුල අතහැරලා ඔවුන් ගිහිලා මුදල් හම්බ කරනවා. ஆகவே ஒரு சபையாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த கலாச்சாரம் இன்று எங்கள் எல்லாருடைய குடும்பத்தையும் பாதிக்கிறது ஒரு மலையை போல. අද අපි මේ බලනකොට මේ සංස්කෘතිය සභාව තුළ යම්කිසි වැස්සක් වගේ යම්කිසි බලපෑමක් ඇති කරන සභාව තුළ. இதற்கு பதில் என்ன? මේකට උත්තරේ මොකද්ද? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே රෝම 12 වෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදයේ பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் නුඹලා මේ ලෝකයේ ආකාරයට සමාන නොවි உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே ඔබගේ මනස අලුත් කර ගැනීමෙන් தேவனுடைய நன்மையும் பிரியமான தேவ சித்தத்தை அறிந்து வாழ வேண்டும் என்று දෙවියන් சொல்கிறார். වහන්සේගේ යහපත්කම කැමැත්ත කුමක්ද කියා දැනගන්නා පිණිස நாங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். අපි දෙවියන් වහන්සේගේ වචනය දැනගෙන සිටිය යුතුයි. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ඒ දිලිසෙන සියල්ල රත්තරන් නොවේ. இந்த உலகம் போகிற விதமாய் நாங்கள் போக முடியாது. මේ ලෝකයේ යන ආකාරයට අපිට යන්න බෑ. நாங்கள் பரலோக பிரஜைகள். අපි ස්වර්ග රාජ්‍යයට අයිති වූ நாங்கள் පුරවැසියන්. தேவனுடைய பிள்ளைகள். අපි දෙවියන් වහන්සේගේ දරුවන්. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு 66 புத்தகங்களிலே 2 ஆகமங்களிலே தெளிவாய் எங்களுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය පොත් 66ක් සමග අපිට ඒක පැහැදිලිව දීලා அந்த තිබෙනවා. வார்த்தை சொல்லவில்லை காலத்துக்கு சரியாய் வந்தால் இந்த வேதத்தின்படி வாழ் என்று சொல்லவில்லை. ඒ වචනේ කිව්වේ නැහැ කාලයට අනුකූලව මේ අනුව ජීවත් වෙන්න කියලා කිව්වේ නැහැ. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இதுவே தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனம். නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන උන්වහන්සේගේ ආත්මයන්න් වහන්සේ කරුණ කොටගෙන එලිතරව් කරලා ලියනු ලැබූ වචනේ කියලා. தேவனுடைய மனுஷன்
வாழும்படியாய் கொடுக்கப்பட்ட வசனம். දෙවියන් වහන්සේගේ දරුවන් ජීවත් විය යුතු ආකාරයට දීලා තිබෙනා වූ වචනය. ஆகவே இங்க இருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ඒ නිසා මේ ස්ථානයේ ඉන්න ඔබට මම කියන්න ஒரு කැමතියි. மலையிலே நாங்கள் குடையை பிடிப்பது போல, ඒ වැස්සකට අපි කුඩේ අල්ලනවා වගේ. ஒரு மலையின் நேரத்திலே நாங்கள் வீடுகளுக்குள்ளே வீட்டின் கூரைக்குள்ளே பாதுகாப்பாக இருப்பது போல, ඒ වැස්ස වෙලාවකදී අපි පවුලක් තුල වහලක් තුල ආවරණය වෙලා ඉන්නවා වගේ. எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கலாச்சாரம் என்கிறதான புயலுக்கு முகம் கொடுக்கும் போது, මේ අපි මේ සංස්කෘතිය නැමැති සුලි කුණාටුවට අපි මුහුණ දෙන உலக වෙලාවේදී பழக்க வழக்கம் உலக கலாச்சாரம் என்கிறதான காரியத்துக்கு முகம் கொடுக்கும் பொழுது, ඒ ලෝකයේ තිබෙනා වූ සංස්කෘතිය කියනා වූ ඒ දේට අපි මුහුණ දෙන அது වෙලාවේදී திருமணத்தை குறித்ததா இருக்கலாம், ඒක විවාහය වෙන්න පුළුවන්, வியாபாரத்தை குறித்ததா ඒක இருக்கலாம், ව්‍යාපාරය වෙන්න පුළුවන්, சமூக வாழ்க்கையை குறித்ததா ඒ இருக்கலாம், සමාජයේ ජීවත් වෙන විදිය වෙන්න පුළුවන්, தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்ததா පෞද්ගලික இருக்கலாம், ජීවිතය වෙන්න පුළුවන්, அல்லது எங்களுடைய தொடர்புகளில் එහෙම இருக்கலாம். නැත්නම් මගේ සම්බන්ධකම් වෙන්න පුළුවන්. எல்லாவற்றிலுமே தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடம் பெற ඒ வேண்டும். හැම දෙයකදීම මගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේගේ වචනයට මම මුල් ස්ථානය දෙන්න ඕනේ. உலகம் என்ன செய்கிறது, உலகம் என்ன சொல்லுகிறது என்று அல்ல. ලෝකේ මොනවද කියන්නේ, ලෝකේ මොනවද කරන්නේ කියන එක නොවේ. என்னோட உலகத்தின் சத்தம் இன்று வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது, අද ලෝකයේ හඬ පවුල තුලට ඇවිත් තිබෙනවා. உலகத்தின் சத்தம் சபைக்குள்ளே வந்திருக்கிறது. ඒ ලෝකයේ හඬ සභාව තුලට ඇවිත් ஆனால் තිබෙනවා. நாங்கள் தேவனுடைய வார்த்தை அறிந்த நாங்கள் வேதத்தின் மேலே கட்டினவர்களாய் නමුත් காணப்படுவோம். ස්වාමීන් වහන්සේගේ වචනය දන්නා වූ අපි දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් අපි ගොඩ නැගිය எத்தனை යුතුයි. பேர் ஆமென் என்று ඔබ சொல்றீங்க? කී දෙනෙක් ආමෙන් ஆமென். කියනවද? ආමෙන්. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ඒ නිසා අපි මොනවද කළ යුත්තේ? நாங்கள் கேட்கிறதான இசை, අපි අහන්නා වූ සංගීතය, நாங்கள் பார்க்கிறதான காட்சிகள், අපි බලන්නා වූ දේවල්, நாங்கள் போகிறதான ஸ்தானங்கள், අපි යන්නා වූ ස්ථාන, நாங்கள் பழகுகிறதான நண்பர்களுடைய வாழ்க்கை முறைகளை குறித்து, අපි එකතු වෙලා ඉන්නා වූ සම්බන්ධකම් පවත්වන්නා වූ සහෝදර සහෝදරියන්, அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்றாது தேவனுடைய விசேஷித்த ஜனங்களாய் வாழ வேண்டும். ඔවුන්ගේ ජීවිත අනුකූලව අපි යන්නේ නැතුව අපි විශේෂිත වූ දෙවියන් වහන්සේගේ දරුවන් හැටියට අපි ජීවත් වෙන්න ඕනේ. எங்களுடைய பிள்ளைகளும் கூட எங்களோடு கூட இந்த மலையிலே காணப்படுகிறார்கள். අපේ දරුවන් පවා මේ වැස්ස තුල ඔවුන් තෙමෙනවා. எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போனதும் பல கேள்விகளை வந்து கேட்கிறார்கள். අපේ දරුවෝ පාසලට ගිහිල්ලා ආවට පස්සේ බොහෝ ප්‍රශ්න අහනවා. நான் ஏன் இதை செய்யக்கூடாது, ඇයි මම මේක කරන්න හොඳ නැත්තේ? நான் இதை செய்யலாமா, මම මේක කරන්න පුළුවන්ද? என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இப்படி போகிறார்கள். මගේ යාළුවෝ මේ වගේ කරනවා. தேவனுடைய வார்த்தையை அறிந்த குடும்பம் அதுக்கான பதில்களை கொண்ட குடும்பமா இருக்கிறது. ඒ දෙවියන් වහන්සේගේ වචනය දන්නා වූ පවුල ඒකට හරි උත්තරේ දෙන්නා වූ நான் පවුලක් எத்தனையோ பேருக்கு තිබෙනවා. நான் ஆலோசனை சொல்லி இருக்கிறேன். මම බොහෝ අයට උපදෙස් දීලා තිබෙනවා. சில நேரம் குடும்பத்திலே தகப்பன் அல்லது தாய் அல்லது குடும்பத்திலே யாராவது ஆபாசமான காரியங்களை பார்க்கும் பொழுது சிறு குழந்தைகள் அந்த வழியிலே செல்கிறது நான் கவனித்திருக்கிறேன். අපි දැකලා තියෙනවා දෙමව්පියන් ආభాෂ වූ චිත්‍රපටි ඒ දේවල් වගේ බලනකොට දරුවනුත් ඒ තුලට යොමු වෙනවා. இன்று அது சமுதாயத்தில் ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. මේක සමාජය තුල යම් කිසි කොටසක් හැටියට මාරු වෙලා තිබෙනවා. முன்பு பாவம் செய்ய நாங்க பாவத்தை தேடிக்கொண்டு போகணும். ඊට පස්සේ පව් කරන්න අපි පාපය සොයාගෙන අපි යනවා. ஆனால் இன்று பாவம் எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. නමුත් ඒ පාපය දැන් පවුල තුලට ඇවිත් உங்கள் තිබෙනවා. கையில் இருக்கிறதான போனுக்குள்ளே இருக்கிறது. මේ ඔබගේ අතේ තිබෙන දුරකථනය තුල තිබෙනවා. உங்களுடைய வேலை தளத்தில் இருக்கிறது, லேப்டாப்ல இருக்கிறது. ඔබගේ කාර්යාලයේ තිබෙන ලැප්ටොප් එක තුල තිබෙනවා. உங்களுடைய வீட்டில் இருக்கிறதான சாலையில நீங்கள் போட்டிருக்கிறதான அந்த தொலைக்காட்சி திரையிலே இருக்கிறது. ඔබගේ සාලේ දාලා තිබෙනා වූ ඒ ගුවන් රූපවාහිනිය තුල තිබෙනවා. ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள். ඒ නිසා ඔබ ප්‍රවේශම් වෙන්න. இரண்டாவதாக දෙවනි දේ, நாங்கள் மலைக்கு மாத்திரமல்ல, අපි වැසි වලට පමණක් නොවේ. நாங்கள் வெள்ளத்துக்கு முகம் கொடுக்கிறோம். අපි ඒ ගම් වතුර වලට මුහුණ දෙනවා. வெள்ளம் என்று சொல்லும் பொழுது ඒ ගම් වතුර කියලා කියනකොට அது திடீரென்று வருகிறதான ஒரு காரியம். ඒක ෂණයකින් එන්නා වූ කාරණාවක්. வெள்ளம் சொல்லுவதில்லை நான் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரப்போகிறேன் என்று சொல்ல ඒ போவதில்லை. ගම් වතුර කියන්නේ මම සැප්තැම්බර් මාසේ 10 වෙනිදා මං එනවා කියලා. நான் டிசம்பர் 1ஆம் தேதி உங்கள் வீட்டுக்கு வருவேன் என்று එහෙම சொல்வதில்லை. නැත්නම් දෙසැම්බර් 1 වෙනිදා මං ඔයගේ இந்த නිවසට එනවා விதமாக කියලා කියන්නේ. எங்களுடைய வாழ்க்கையிலே திடீரென்று நடக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. ඒ වගේ අපේ ජීවිතයේ ෂණිකව සිද්ධ වෙන්නා වූ කාරණාවල් சில තිබෙනවා. நேரம் அது எங்களுடைய குழந்தையின் மரணமா இருக்கலாம், සමහරක් වෙලාවට ඒක දරුවන්ගේ මරණය වෙන්න පුළුවන්. மனைவியின் அல்லது கணவனின் மரணமா එහෙම இருக்கலாம், නැත්නම් භාර්යාව පුරුෂයාගේ මරණය වෙන්න පුළුවන්. அல்லாவிட்டால் ஒரு கணவனோ மனைவியோ உண்மை இல்லாமல் வாழ்ந்து ஆகப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். එහෙම නැත්නම් භාර්යාව පුරුෂයා විශ්වාස නොවි ජීවත් වුණා වූ ජීවිතයක් වෙන්න පුළුවන්. வியாபாரத்திலே முதல் இல்லாமல் போய் நீங்கள் பணம் இல்லாமல் போகலாம். ඒ ව්‍යාපාරවල යම් කිසි ගැටලුවක් ඇති වෙලා මුදල් නැති වෙන්න පුළුවන්. உங்களுடைய கம்பெனியிலே ஒரு பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் தொழிலை இழக்கலாம். සමහර විට කම්පැනි ඔබට ප්‍රශ්නයක් නිසා ඔබගේ රැකියාව නැති වෙන්න පුළුවන්. அதிக காலமாய் ஜெபித்து காத்திருந்த பிள்ளை அந்த 10 மாதங்களுக்கு முன்பாக
அந்த கரு குலைந்து போகலாம். ඒ මාස බලාගෙන හිටපු දරුවා කුසේම යම් කිසි ප්‍රශ්නයකට මැදි වෙන්න පුළුවන්. வீட்டிலே பிரச்சனைகள், குடும்பத்திலே பிரச்சனை நேரத்திலே அந்த நேரத்திலே கருவெடுத்த குழந்தையாய் காணப்படலாம். අන්එක්ස්පෙක්ටඩ් ප්‍රෙග්නන්සි බලාපොරොත්තු නොවු වෙච්ච අවස්ථාවක ගැප් ගැන තියෙන්නට පුළුවන්. அதே போல குடும்பத்திலே நோய், ඒ වගේම පවුල තුල ලෙඩ, கேன்சர் அல்லது ஹார்ட் டிசீஸ் அல்லது வேற ஏதாவது அந்த மாதிரியான காரியங்கள், ඒ heart attack ඒ වගේ මොන හරි ප්‍රශ්නයක් මොන හරි රෝගයක් වෙන්න පුළුවන්. இந்த விதமான காரியங்களை நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. මේ වගේ දේවල් අපි බලාපොරොත්තු වෙන්නේ இந்த නැහැ. மாதிரியான காரியங்கள் திடீரென்று நடக்கிறது. මේ වගේ කාරණාවල් ක්ෂණිකයෙන් සිද්ධ ஆனால் වෙනවා. இயேசு பல வருஷங்களுக்கு முன்பு இதை குறித்து கூறினார். නමුත් යේසුස් වහන්සේ බොහෝ කාලයකට පෙර මේ ගැන කිව්වා. நாங்கள் பர்வதத்தின் மேலே வீட்டை கட்டினாலும், අපි පර්වතයේ උඩ අපේ නිවස සැදුවත්, மணலின் மேல் வீட்டை கட்டினாலும், වැලි මැත්තේ අපේ නිවස සැදුවත්, இந்த ரெண்டு வீடுகளுக்கும் මේ නිවස් දෙක තුලම மழை பெய்யத்தான் போகிறது, ඒ වැසි වහිනවා, வெள்ளம் வரத்தான் ඒ போகிறது. ගම් වතුර ගලනවා. ஆகவே எங்களுக்கு இது ஏன் நடக்கிறது என்றால், ඇයි මේක සිද්ධ වෙන්නේ කියන එක இது නෙවෙයි. நடந்தால் நான் எப்படி எதற்கு முகம் கொடுக்கலாம் என்பதை நாங்கள் தேட வேண்டும். මේක සිද්ධ වුණා නම් මං කොහොමද මූණ දෙන්නේ කියන එක අපි දැනගෙන ඉන්න ඕනේ. தாவீது ராஜா இப்படி சொன்னார். දාවිත් රජතුමා මේ වගේ කිව්වා. சங்கீதம் 69ஆம் சங்கீதத்திலே 64 වෙනි ගීතාවලියේ 69ஆம் சங்கீதத்திலே 69 වෙනි ගීතාවලියේ முதல் 3 வசனங்கள். පළවෙනි පද 3. தயவுசெய்து தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையில்லாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. දෙවියන් වහන්සේ මා ගැලවෝ මැනව. මක්නිසාද ජලධාරා මාගේ ප්‍රාණය තෙක් පැමිණ තිබේ. සිටින්නට තැනක් නැති ගැඹුරු මඩෙහි කිදා සිටිමි. ගැඹුරු ජලයට පැමිණ සිටිමි. ජලධාරාවෝ මා උඩින් ගලා යති. මාගේ මොර ගැසීමෙන් වෙහෙසව සිටිමි. මාගේ උගුර වියලී තිබේ. මාගේ දෙවියන් වහන්සේ ගැන බලා සිටීමෙන් මාගේ ඇස් ෂර්වේ. எங்களுடைய வாழ்க்கையானது, எங்களுடைய குடும்பமானது இந்த விதமான வெள்ளத்துக்குடாய் போகும் போது, අපේ පවුල මේ වගේ ගම් වතුර තුලින් යනකොට அந்த நேரத்தில் எங்களை காக்கக்கூடியவர், எங்களை மேலே வைக்கக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் தேவன். අපිව ඒ වෙලාවේදී ආරක්ෂා කරන්න පුළුවන්, උඩින් තියන්න පුළුවන් එකම තැනන් තමයි දෙවියන් වහන්සේ. ஏசாயா 43ஆம் அதிகாரத்துக்கு போனால், යෙසායා 43 වෙනි පරිච්ඡේදයට நாங்கள் යනවා. வெள்ளத்துக்குடாய் போகும் போது, අපි ගම් වතුර තුලින් යනකොට, நாங்கள் கஷ்டங்களுக்குடாய் போகும் பொழுது, අපි අමාරුකම් තුලින් යනකොට, தீக்குடாய் போகும் பொழுது, අපි ගින්න තුලින් යනකොට தேவன் ஒரு நாளும் சொல்லவில்லை நீ போக மாட்டாய் என்று சொல்லவில்லை. දෙවියන් වහන්සේ කිව්වේ නෑ කවදාකවත් නුඹ මේකෙන් அவர் යන්නේ சொன்னார், නෑ කියලා. நான் உன்னோடு இருப்பேன். ස්වාමීන් වහන්සේ කිව්වා මම නුඹ தாவீது සමග ராஜா ඉන්නවා. சொன்னார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். දාවිත් කිව්වා මරණ පර්වතයේ ගියත් හරි මම බය වෙන්නේ නෑ, මක්නිසාද ස්වාමීන් වහන්සේ මන් සමගයි කියලා. மனிதர்களாகிய நாங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் இல்லாமல் வாழ்வதா இருந்தால் நல்லம் என்று நினைக்கிறோம். අපි මනුෂ්‍යයන් වශයෙන් අපි හිතනවා මේ වගේ දේවල් සිද්ධ වෙන්නේ නැතුව අපි ජීවත් වෙනා නම් හොඳයි කියලා. இன்று இந்த குடும்பம் பெலனா இருக்குமா இருந்தால் அத මෙම පවුල ශක්තිමත්ව සිටිද්ද හේතුව නම් அவர்கள் இந்த எல்லா அனுபவங்களுக்கூடாகவும் போய் தேவன் மேல் இருந்த நம்பிக்கையினாலே இன்றும் தண்ணீருக்கு மேல் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். අද දවසේ ඔවුන් දෙවියන් වහන්සේව විශ්වාස කළා, ඔවුන් ඒ අත්තිවාරම තුල සිටගත්ත නිසායි. ஆகவே நாங்கள் இந்த விதமான சூழ்நிலைகளுக்காக போக நாங்கள் விரும்புவதில்லை. ඒ නිසා අපි මේ වගේ වාතාවරණයන් වල අපි යන්න කැමති නෑ. நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. අපි බලාපොරොත්තු වෙන්නෙත් නෑ. நான் அந்த காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு பிரார்த்திக்க அல்லது நீங்கள் அது கூட போவீர்கள் என்று சொல்லவும் வரவில்லை. මම අද ඔබ මේ වගේ වලින් යන්න ඕනේ කියලා ප්‍රාර්ථනා කරන්නෙත් නෑ. ஆனால் இப்படி போவீர்கள் ஏனென்றால் அதுதான் உலக நியமனம். මේ වගේ සමහර වලට යන්න වෙනවා, ඒක තමයි ලෝකේ அப்படி නියමය. போகும் பொழுது நாங்கள் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். අපි එහෙම යන වෙලාවේදී දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම තුල අපි දකින්න அவர் ඕනේ. சொல்கிறார் பயப்படாதே, උන්වහන්සේ කියනවා බය වෙන්න එපා. பயப்படாதே. බය වෙන්න එපා. பயம் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது. ඒ බය අපේ ජීවිතයට එන්න හොඳ නැහැ. எனக்கு நான் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை விட මට මූණ දෙන්නා වූ ප්‍රශ්නයන් වලට நான் වඩා சொல்வதை நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். මම කියන දේ හොඳින් අහන්න நான் දෙන්න. முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை விட මම මූණ දෙන්නා වූ ප්‍රශ්න වලට වඩා எனக்குள்ளே இருக்கும் தேவன் பெரியவர். මන් තුළ සිටිනා වූ තනන් වහන්සේ බලවන්තයි. ආමෙන්.
ஹalleluya. හලෙලූයා. என்ன உலகத்தில் இருக்கிறவரை விட எனக்குள்ளே இருக்கிறவர் ඒ කිව්ව பெரியவர். ලෝකයේ සිටින තනත්තට වඩා මන් තුල තනන් වහන්සේ அவர் என்னோடு බලවන්තයි. இருக்கும் பொழுது நான் புயலிலே மூழ்கப் போவதில்லை. උන් වහන්සේ මන් සමග ඉන්නකොට මං ඒ ගම් වතුරෙන් වැසිලා යන්න மழையிலே යන්නේ නැහැ. நனைய போவதில்லை. මම වැස්සෙන් තෙමෙන්ට යන්නේ නැහැ. வெள்ளத்திலே மூழ்கப் මම போவதில்லை. ගම් වතුරෙන් අහුවෙන්ට යන්නේ නැහැ. ஏன்? ඇයි? அன்று பேதுருவை தூக்கி எடுத்த தேவன் என்னை தூக்க காத்துக் එදා கொண்டிருக்கிறார். පේතෘස්ව අත දීලා ගොඩගත්තා වූ දෙවියන් වහන්සේ මාවත් ගොඩ ගන්නට බලවන්තයි. ஆகவே முதலாவதாக தேவனுடைய திட்டத்தின் மேல் நான் சார்ந்திருக்க வேண்டும். ඒ නිසා පළමුව මම උන් වහන්සේගේ සැලැස්ම තුලට මං හාන්සි වෙලා ඉන්න ඕනේ. இரண்டாவதாக அந்த புயலின் மத்தியிலே வெள்ளத்தின் மத்தியிலே காற்றின் மத்தியிலே தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். ඊළඟට තමයි මම වැසි මැද්දේ කුණාටු මැද්දේ ගම් වතුර මැද්දේ මගේ දෙවියන් වහන්සේ මන්ත් එක්ක ඉන්නවා කියන එක මම அந்த විශ්වාස அந்த කරනවා. படகிலே சீஷர்களோடு இயேசு போகும்போது ඒ ඔරුවේ යේසුස් වහන්සේ ගෝලයන් සමග යන වෙලාවේදී அவர்கள் திடீரென்று யோசித்தார்கள், ஐயோ இயேசு எங்களோட இருக்கிறார், ඔවුන් කල්පනා කරා ශනේකී යේසුස් වහන්සේ අපි සමග ඉන්නවා. அவர் நித்திரையா இருக்கிறார். උන්වහන්සේ නිදාගෙන ඉන්නවා. அநேக நேரம் எங்களுடைய வாழ்க்கையில அப்படித்தான். ඒ බොහෝ වෙලාවට අපේ ජීවිතේ වගේ நாங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாள் நினைப்பதில்லை தேவனும் என்னோடு கூட இருக்கிறார் என்று. අපි ප්‍රශ්න වලට මුහුණ දෙනකොට අපි හිතන්නේ නැහැ ස්වාමීන් වහන්සේ මන් සමග ඉන්නවා කියනවා කියන එක. யாராவது ஒருவர் நோய்வாய்ப்படும் போது කවුරු හරි කෙනෙක් අසනීප වෙන වෙලාවේදී வைத்தியர்கள் என்ன சொல்வார்கள்? ඒ වෛද්‍යවරු මොනවද කියන්නේ? நாங்கள் செய்வதெல்லாம் செய்து முடிந்தாயிற்று, අපි කරන දේවල් හැම දෙයක්ම කරලා ඉවරයි. நீங்கள் உங்களுடைய சமய சார்பாக செய்ய வேண்டியவைகளை செய்யுங்க. ඔබ ආගමික අනුකූලව කරන්න ඕන දේවල් ඔබ කරන්න. ஆனால் அது மற்ற பக்கம் மாறணும். නමුත් ඒක වෙනස් වෙන්න ඕනේ. நாங்கள் வைத்தியரிடத்திலே போகும் முன்பாக, අපි වෛද්‍යවරයා ළඟට යන්න ප්‍රථමේ. நாங்கள் அந்த விதமான காரியங்களை தேடும் முன்பாக අපි ඒ වගේ දේවල් සොයන්න ප්‍රථමේ. முதலாவது எங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ரிசார்ட் வந்து தேவன். ප්‍රථම සහ අන්තිම තීරණය දෙවියන් වහන්සේ වෙන්න ඕනේ. அவருக்கு சுகம் கொடுக்க முடியாத காரியம், அவருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை, அவர் என்னை மேற்கொள்ள முடியாத சிக்கல் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நான் முகம் கொடுக்கவில்லை. நீங்களும் அப்படி උන්ට උන්වහන්සේට සුව කරන්නට බැරි, උන්වහන්සේට පිළිතුරු දෙන්න බැරි, උන්වහන්සේට අභිබවා යන්න බැරි කිසිම කාරණයක් මගේ ජීවිතය තුළ නැහැ. ආමෙන්. ஆமென். ආමෙන්. அந்த தேவனுடைய வார்த்தை உண்மையானது. ඒ දෙවියන් වහන්සේගේ වචනය විශ්වාසවන්තයි. அதனால தான் நாங்கள் இதை நம்புறோம். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இங்கே வந்து செலவழிக்கிறோம், வீட்டிலே ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், சரியாக வாழ்கிறோம். இதெல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன? வார்த்தை மாறாதது, வார்த்தை உண்மையானது. ඒ කියෝ දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි, දෙවියන් වහන්සේ නොවේතනසව වචනය නිසා තමයි අද උදෑසන ඉඳලා අපි මෙතන වාඩි වෙලා ඉන්නේ, වචනය කියවන්නේ, උන්වහන්සේගේ වචනය මෙනෙහි කරන්නේ. இல்லாவிட்டால் இந்த இடத்தை நாங்கள் மாற்றி கிறிஸ்டியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வைக்கலாம். එහෙම නැත්නම් අපිට මෙතන මාරු කළ ක්‍රිස්තියන් ෆැමිලි රෙස්ටොරන්ට් කියලා තියන්න පුළුවන්. ஆமென். ආමෙන්. சிலர் வருவாங்க, ගොඩක් අය එනවා. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் சொன்னா வருவாங்க, கிறிஸ்டியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் சொன்னா கூட பேர் வருவாங்க. ඒ ෆැමිලි රෙස්ටොරන්ට් කිව්වම එනවා, ක්‍රිස්තියන් ෆැමිලි රෙස්ටොරන්ට් කිව්වම ඊටත් වඩා එනවා. நாங்கள் இங்கே இருப்பதற்கான காரணம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய வல்லமை. අපි මේ ස්ථානයේ ඉන්න කාරණය හේතුව අපි දෙවියන් වහන්සේට තියෙන ප්‍රේමය, උන්වහන්සේගේ වචනය. ஆகவே நாங்கள் இந்த விதமான புயல்கள் கூட போகும் பொழுது, ඒ නිසා මේ වගේ කුණාටු තුලින් අපි යන වෙලාවේදී, குடும்பமானது இந்த விதமான சவால்களை முகம் கொடுக்கும் பொழுது, පවුල මේ වගේ අභියෝගය වලට මුහුණ දෙන වෙලාවේදී நாங்கள் தேவனுடைய பாதுகாப்பின் மேல் தங்கி இருக்க வேண்டும். අපි දෙවියන් වහන්සේගේ රැකවරණය තුල රැඳී සිටින්න நீ ඕනේ. இந்த காரியங்கள் கூட போகும்போது மூழ்குவதில்லை. ඔබ මේ කාරණාවල තුලදී යනකොට ඔබ ආමෙන්. ගිලෙන්න යන්නේ නැහැ. ආමෙන්. 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 இயேசு கடைசியாக சொல்லிவிட்டு போனது என்ன? යේසුස් වහන්සේ අන්තිමට මොනවද කියලා ගියේ? வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரம், பரலோகத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. මේ අහසේ පොළවේ සියලුම ආධිපත්‍ය බලය මා නුඹලාට දෙනවා. ஆதாம் இழந்த அதே அதிகாரம் திரும்பமாக நான் பெற்றுக்கொண்டேன். ආදාම් නැති කරගත්තා වූ ඒ බලය මම නැවතත් හිමි කරගත්තා. ஆகவே நீ புறப்பட்டு போய் ඒ නිසා නුඹලා ගොස් சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ඒ සියලුම මනුෂ්‍යයන් ගෝලයන් කරන්න. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் පියා கொடுத்து, පුත්‍රයා ශුද්ධාත්මයන් වහන්සේගේ නාමයට ඔවුන් බෞතිස්ම நான் කරන්න. உனக்கு கற்பித்த யாவற்றையும் அவளுக்கு நீர் கற்பித்து, මම නුඹට උගන්වනවා සියලු කාරණා ඔවුන්ට උගන්වන්න. நானும் මම உலகம் முடிவு பரியந்தம் මේ ලෝකයේ අවසානතේ சகல நாட்களிலும் සියලු දවස්වලදී உன்னோடு கூட මම නුඹ සමග இருப்பேன். ඉන්නවා நீ යනවා. மலையிலே நனைந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். නුඹ වැසි වලට තෙමෙන වෙලාවෙදී මම நீ නුඹ සමග ඉන්නවා. புயலுக்குள்ளாய் போனாலும் நான் உன்னோடு නුඹ இருப்பேன். ගම් වතුර තුලින් යනකොට මම නුඹ සමග அலைகள் ඉන්නවා. வீசினாலும் உன்னோடு இருப்பேன். ඒ කුණාටු හැමුවත් මම නුඹ සමග ඉන්නවා. காற்று வீசினாலும் உன்னோடு நான் இருப்பேன். සුලග හැමුවත් නුඹ சமග ඉන්නවා. அதை இந்த நாளிலே நாங்கள் நம்ப வேண்டும். ඒ දේ අපි අද දවසේ විශ්වාස කරන්න ඕනේ. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம் என்னுடைய குடும்பம் அழிந்து போவதல்ல. දෙවියන් වහන්සේගේ සලස්ම, දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මවගේ පවුල தேவனுடைய විනාශ වෙන එක சித்தம் நான் නොවේ. அழிந்து போவதல்ல. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මම විනාශ වෙන එක නොවේ. இரண்டாவதாக
தேவன் எனக்கு பலனை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ මට ශක්තිය දෙනවා. அது மாத்திரமல்ல, එපමණක් அவருடைய නොවේ. பிரசன்னம் என்னோட இருக்கு. උන්වහන්සේගේ අභිමුඛය මන් සමග තිබෙනවා. தேவனுடைய பிரசன்னம் வருவதற்கு பெரிய கூட்டம் தேவையில்லை. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයෙන් ලොකු සෙනඟක් අවශ්‍ය 2 නැහැ. அல்லது 3 பேர் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் சொல்ல நான் දෙදෙනෙක් හෝ තුන් දෙනෙක් මාගේ නාමයෙන් රැස් වෙන තැන උන්වහන්සේගේ අභිමුඛය තිබෙනවා. கணவனும் மனைவியும் ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் அங்கே භාර්යාව இருக்கிறது. පුරුෂයා යාඥා කරන වෙලාවේ ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය තිබෙනවා. என்னுடைய மனைவி இருக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே ஒன்றாய் ஜெபிப்பதுண்டு. මගේ භාර්යාව ඉන්නකොට මම හැමදාම උදෑසන අපි දෙන්න එකතු වෙලා යාඥා කරනවා. நான் ஜெபித்த பிறகு அவள் ஜெபிப்பாள். මම යාඥා කරලා පස්සේ එයා යාඥා කරනවා. நாங்கள் ஒன்றாய் வேதத்தை வாசிப்போம். අපි දෙන්නම එකතු වෙලා බයිබලය நாங்கள் කියවනවා. அந்த டெய்லி பிரெட் என்று சொல்கிறதான அந்த டிவோஷனலை வாசிப்போம். ඒ දිනපතා දිනචරියාව කියන ඔය ඒවා පාඩම් කරනවා. அதை அவள் வாசிப்பாள். ඇය කියවනවා. நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை வேதத்தையும் வாசிப்போம். அதை நான் வாசிப்பேன். උපත් ඉඳලා එළිදරව් වෙනකන් අපි දෙදෙනාම එකතු වෙලා ඒවා කියවනවා. என்னுடைய பிள்ளைகள் காலையில் என்னுடைய அறைக்கு வருவார்களா என்றால் அவள் கேட்கிற சத்தம் ஜெபத்தின் சத்தமும் வேதத்தை வாசிக்கிற මගේ දරුවෝ මගේ කාමරයට එනවා නම් ඔවුන් අහන්නේ යාඥාවේ සද්දේ සහ දේ වචනේ සද්දය. ஆகவே இந்த விதமான காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் போகும் பொழுது தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய அன்பும் தேவனுடைய வல்லமையும் எங்களுடைய குடும்பங்களிலே ඒ முதலிடத்தில் නිසා මේ වගේ වාතාවරණවලදී යන වෙලාවේදී දෙවියන් වහන්සේගේ වචනේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අපේ පවුල් තුළ තිබෙන්න ඕනේ. உலகத்தில் உள்ள ஜனங்கள் මේ ලෝකයේ සිටිනා වූ සෙනඟ இயேசுவை அறியாதவர்கள் යේසුස් වහන්සේ නොදන්නා වූ அவர்களும் සෙනඟ வெள்ளத்துக்கூட போகும் பொழுது ඔවුන් ඒ ගම් වතුර තුලින් යනකොට அவர்கள் என்ன செய்வார்கள்? ඔවුන් මොනවද කරන්නේ? பிரிந்து விடுவார்கள். ඔවුන් වෙන් වෙනවා. இப்படி ஒரு காரியம் நடந்தது. මේ වගේ කාරණාව සිද්ධ වුණා. இதனால இதை செய்ய வேண்டியதா இருந்தது. ඒ නිසා මේ வகை දේවල් කරන්න උනා. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சபையாக මම ඔබට කියන්න කැමති அநேக සභාවක් நேரம் இந்த වශයෙන් விதமான காரியங்களை சபையில நீங்கள் பிரசங்கித்து கேட்டில்லாமல் இருக்கலாம். සමහරක් වෙලාවට සභාව තුළ මේ වගේ දේවල් ඔබ අහලා නැතුව වෙන්න ඇති. விவாக ரத்து செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல. ඒ திக்கசாத தேவன் වහන්සේගේ සලස්ම නෙවෙයි. பிரிந்து வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. වෙන් වෙලා ජීවත් වෙන එක දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නොවේ. ஆமென். ආමෙන්. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? நாங்கள் கிறிஸ்தவர்கள், අපි කිතුණු மன்னிப்பை பெற்றவர்கள். අපි සමාව ලැබුව අය. எத்தனை பேர் மன்னிப்பை பெற்றவங்க இங்க இருக்கிறீங்க? ඔබ කී දෙනෙක් සමාව ලැබුව අය මෙතන மன்னிப்பை ඉන්නවද? பெற்றவங்க மன்னிப்பு கொடுக்கணும். සමාව ලැබුව අය සමාව දෙන්න ඕනේ. மன்னிப்பு என்ற வார்த்தை வல்லமை இழக்கும் போதுதான் விவாகரத்து என்ற வார்த்தை வல்லமை பெறுகிறது. ඒ සමාව දීමේ ඒ බලය නැති කරගත්තාම තමයි ඒ දික්කසාදය කියන දේ පැමිණෙන්නේ. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல ඒ விரும்புகிறேன், නිසා මේ උදෑසන මම ඔබට කියන්න කැමතියි. நீங்கள் மலைக்குள்ளாய் போனாலும் ඔබ වැසි තුලින් ගියත් வெள்ளத்துக்குடாய் ඔබ போனாலும் ගම් වතුර තුලින් ගියත් மூன்றாவதாக තුන්වෙනි දේ புயலுக்குடாய் காற்றுக்குடாய் போனாலும் ඔබ කුණාටුව තුලින් ගියත් தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். දෙවියන් වහන්සේ ඔබ සමග ඉන්නවා කියන එක ඔබ අමතක කරන්න එපා. ஒருவருக்கொருவர் நீங்கள் உடன்பட வேண்டும். එකිනෙක ඔබ එකතු වෙන්න ඕනේ. நீங்கள் இந்த காலையிலே காணிக்கைக்கு முன்பு வாசித்த அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த அதுவிதமாக ඒ අද උදේ ඔබ කියවුවා වූ වචනය අනුකූලව மரணம் எங்களை பிரியும் அளவும் ඒ මරණය අපිව වෙන් කරන තෙක් நாங்கள் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்தவர்களாய் අපි காணப்படுகிறோம். එකිනෙකා ගිවිසුමකට ඇතුළු වුණා අයව සිටිනවා. ஆகவே கைவிட வேண்டாம். ඒ නිසා අත්හරින්න එපා. ஏனென்றால் தேவன் உங்களுடைய நீங்க ஒன்றாய் இருப்பீர்களா இருந்தால் தேவன் இந்த வெள்ளத்துக்கூடாய் உங்களை கட்டாயம் கொண்டு ඒ வருவார். නිසා ඔබ එකතු වෙලා ඉන්නව නම් මේ ගම් වතුර තුලින් දෙවියන් වහන්සේ ඔබව ගෙන යන්න ஒரு යනවා. நாளும் வெள்ளம் நிரந்தரமானது என்று நான் ඒ கேட்கப்படுகிறேன். කවදාකවත් ඒ ගම් වතුර ස්ථීර වූ දෙයක් සම්පූර්ණ வந்தது දෙයක් போல කියලා අපි அது අහලා போய்விடும். නැහැ. வந்தது போல அது போய்விடும். ඒක ආව වගේ මේක යන්න යනවා. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல මම விரும்புகிறேன். ඔබට එක කාරණාවක් කියන්න நாங்கள் இந்த කැමතියි. உலகத்திலே பிடித்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் தற்காலிகமானது. අපි මේ ජීවිතය තුල අල්ලාගෙන ඉන්න හැම දෙයක්ම ஒரு நொடி తాවකාලිකයි. பொழுதிலே போய்விடலாம். එක ක්ෂණයකින් ඒව නැති වෙන්න ஆனால் පුළුවන්. ஒன்று ඒ නිසා එක දෙයක් என்னுடைய வாழ்க்கையிலே நான் கற்றிருக்கிறேன். මගේ ජීවිතේ මං ඉගෙන எனக்கு ගත්තා. எல்லாமே நான் இழந்து මම හැම දෙයක්ම නැති කරගෙන இயேசு மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே இருப்பாரா இருந்தால், යේසුස් වහන්සේ පමණක් මගේ ජීවිතේ ඉන්නව නම් ரட்சிப்பு மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்குமா இருந்தால், ගැලවීම පමණක් මගේ ජීවිතේ තිබෙනවා இன்னும் නම් நான் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிற மனுஷனா இருப்பேனா මම இருந்தால், දෙවියන් වහන්සේගේ වචන අනුකූල ජීවත් වෙන நான் මනුස්සයෙක් නම් விசுவாசிக்கிற தேவன் මම විශ්වාස කරන දෙවියන් முன்பு වහන්සේ இருந்ததை விட ඒ ප්‍රථම තිබුණාට වඩා கடைசியிலே பெரிய ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுக்க கூடியவராய் இருப்பார். අන්තිමට මහත් වූ ආශිර්වාද මට දෙන්න බලවන්තව සිටිනවා. ආමේන්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. யோபின் புத்தகம் 3 அதிகாரங்களோடு முடியவில்லை. යෝබ් පොත පරිච්ඡේද 3කින් අවසන් වුණේ නැහැ. 40ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 40 වෙනි පරිච්ඡේදය කියනවා தேவன்
දෙවියන් වහන්සේ இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களால் அவனை දෙවියන් ஆசீர்வதித்தார். වහන්සේ දෙගුණයක් ආශිර්වාද වලින් ඔහු ආශිර්වාද எல்லா කරා. காரியங்களும் 2 மடங்காய் ඒ காணப்பட்டது. හැම දෙයක්ම කරුණු දෙගුණයක්ව දකින්න அதே තිබුණා. தேவனை தான் இந்த நாளைக்கு ඒ நான் දෙවියන් වහන්සේව තමයි අද අපි නමස්කාර කරන්නේ. யோபின் புத்தகத்தை வாசிக்கவில்லை, යෝබ්ගේ පොත කියුවේ නැහැ. அவனுக்கு விளங்கவில்லை. ඔහුට ඒක තේරුනේ නැහැ. ஆனால் ஒரு காரியம் சொன்னான், නමුත් එක කාරණාවක් ඔහු என்னுடைய කිව්වා. மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன். මගේ මිදුම්කරු ජීවමානව සිටිනවා කියලා මම දැනගෙන සිටිනවා. அவர் அங்கே இருக்கும் மட்டும், උන්වහන්සේ මන් සමග ඉන්න තේ. அவர் சிங்காசனத்தில் இருக்கும் மட்டும், උන්වහන්සේ සිංහාසනේ ඉන්න තේ. செங்கோல் அவருடைய கையிலே இருக்கும் மட்டும் ඒ සම්පත් උන්වහන්සේගේ අතේ තිබෙන තේ. என்னுடைய வாழ்க்கையை ஒருவராலும் அசைக்க මගේ முடியாது. ජීවිතේ කිසි කෙනෙක් සොලවන්න බෑ. என்னுடைய திருமணத்தை ஒருவராலும் அசைக்க මගේ முடியாது. විවාහය කිසි කෙනෙක් සොලවන්න என்னுடைய බෑ. குடும்பத்தை ஒருவராலும் அசைக்க මගේ முடியாது. පවුල කිසි කෙනෙක් සොලවන්න என்னுடைய බෑ. குடும்பம், என்னுடைய பிள்ளைகளை எந்த பிசாசும் தொட முடியாது. මගේ දරුවන්න කිසිම යක්ෂයෙක් අත ගන්න බෑ. හalleluya. ஹalleluya. හalleluya. மூன்றாவதாக තුන්වෙනි දේ. நாங்கள் முகம் கொடுக்கிற மூன்றாவது காரியம் අපි මූණ දෙන්නව තුන්වෙනි කාරණාව. அதுதான் காற்று. ඒක තමයි සුළඟ. எல்லா வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் மாற வேண்டும். ඒ ජීවිතේ හැම කාරණාවක්ම වෙනස් වෙන්න ඕනේ. ரெண்டே ரெண்டு காரியங்கள் தான் மாறாதது. කරුණු දෙකක් විතරයි වෙනස් වෙන්නේ නැත්තේ. நேற்றும் இன்றும் என்றும் இயேசு மாறாதவர். ඊයේත් අදත් සදා හෙටත් සදාකල්ම දෙවියන් වහන්සේ වෙනස් වෙන්නේ ரெண்டாவது, නැහැ. දෙවනි දේ வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் மாறாது என்று அவர் சொன்னார். ආස පොළව වෙනස් වෙලා ගියත් මගේ වචනය නොවෙනස් වේ. ஆகவே ඒ නිසා அநேக நான் கேட்டிருக்கிறேன், எத்தனையோ மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க மாறி இருக்கிறீங்க. බොහෝ භාර්යාව පුරුෂයා දිහා බලලා කියන ඔබ වෙනස් වෙලා තිබෙනවා. கணவன் மனைவி பார்த்து சொல்லுவாங்க, நீங்க மாறி இருக்கிறீங்க. පුරුෂයාගේ භාර්යාව දිහා බලලා කියන ඔබ වෙනස් වෙලා. ஒரு குடும்பம் அவங்களுடைய ஹனிமூனுக்கு போற நேரம் එක පවුලක් හනිමුන් එකට යන වෙලාවේදී அவள் என்ன செய்தாலாம், அந்த கொல்லுப்பிட்டிலேருந்து வெள்ளவத்தை தெய்வல வரைக்கும் போகிற மெரின் டிரைவில் டிரைவ் பண்ணாங்களாம். ඒ කොල්ලුපිටියේ ඉඳන් දෙහිවලට යන තැන ඔහු ඩ්‍රයිව් කරගෙන ගියා. அவர்கள் அந்த நேரத்தில் பார்த்தால் சந்திரன் அழகாக இருந்தது, கடலுக்கு மேலாக அதெல்லாம் நல்லா இருந்தது. ඔවුන් බැලුවා මුහුද උඩින් හිර ලස්සනට තියෙනවා, හැම දෙයක්ම ලස්සනට තියෙනවා. அவர்கள் இப்பொழுது தங்களுடைய ஹனிமூனுக்கு போகிறார்கள். ඔවුන් දැන් තමුන්ගේ හනිමුන් එකට යනවා. 25 வருஷங்களுக்கு பிறகு අවුරුදු 25කට පස්සේ அவர்கள் அதே வழியிலே போனார்கள். ඒ පාරෙන්ම ඔවුන් ගියා. போகிற நேரம் அந்த மனைவி கணவனை பற்றி பார்த்து சொன்னால், ඒ භාර්යාව පුරුෂයා දිහා බලලා කිව්වා, இதே ரோட்டில் 25 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோம். මේ පාරෙන්ම අපි අවුරුදු 25කට කලින් ගියා. அன்றைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா எவ்வளவு நெருங்கி உட்கார்ந்திருந்தோம். අපි එදා කොච්චර සමීපව වාඩි වෙලා හිටියද? இன்றைக்கு நீ அந்த பக்கத்தில் இருக்கிற, நான் இந்த பக்கத்தில் අද ඔයා එතන ඉන්නවා, මං අද මෙතන ඉන්නවා. கணவன் மனைவியை பார்த்து சொன்னார், පුරුෂයා භාර්යාව දිහා බලලා කිව්වා, இன்றைக்கு நான் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறேன். එදත් අදත් මම ඉන්න තැනම තමයි ඉන්නේ. ஏன்னா நான் தான் டிரைவ் பண்ணிக்கிட்டு போறேன், ඇයි කිව්වොත් මම තමයි ඩ්‍රයිව් කරගෙන நீ යන්නේ. தான் விலகி இருக்கிறாய். ඔබ තමයි වෙන් වෙලා තියෙන්නේ. ஹalleluya. හalleluya. அநேக நேரம் நாங்கள் மற்றவங்களுடைய மாற்றத்தை தான் அவதானிக்கிறோம். ඒ නිසා බොහෝ වෙලාවට අපි අනිත් අයගේ වෙනස් වීම තමයි හොයන්නේ. நான் என்னுடைய வெட்டிங் போட்டோவை பார்த்து வெட்கப்படுவேன், என்னென்றால் அசிங்கமா இருப்பேன். මම මගේ වෙඩින් ෆොටෝ එක බලලා ලැජ්ජ වෙනවා. ඇත්තටම කැතයි ඒක. அதிகமா முடி இருந்துச்சு, அது மாத்திரம் தான் ஒரு நன்மையான காரியம். ගොඩක් மற்றபடி ஒண்ணுமே இல்லை. කොණ්ඩේ තිබුණා, ඒක විතරයි හොඳ දෙයකට තිබුණා. நாங்கள் மாறி இருக்கிறோம். ගොඩක් වෙනස් වෙලා நீங்க உங்க තියෙනවා. மனைவிக்கு பக்கத்துலயோ கணவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்தா கொஞ்சம் திரும்பி பாருங்க, எவ்வளவு மாறி இருக்கிறார் அவர். දැන් භාර්යාව පුරුෂයා ළඟ වාඩි වෙලා ඉන්නවා නම් බලන්න කොච්චර වෙනස් වෙලා நாங்கள் තියෙනවද மாற කියලා. வேண்டும். අපි වෙනස් ஹalleluya. වෙන්න ඕනේ. ආමෙන්. நன்மைக்கு மாற வேண்டும். අපි යහපත් දේකට වෙනස් වෙන්න ඕනේ. தமிழ்ல சொல்ற மாதிரி வர வர மாமியார் கழுத மாதிரி போனார், அந்த மாதிரி மாற අර එන්න එන්න නැන්දම්ම බූරුවෙක් වගේ වුණා කියන වගේ නෙවෙයි. நாங்கள் நன்மைக்காய் மாற අපි வேண்டும். යහපත වෙනුවෙන් වෙනස් වෙන්න ඕනේ. மகிமையிலிருந்து மகிமைக்கு அடைய வேண்டும். මහිමේ ඉඳලා මහිමයට අපි වෙනස් වෙන්න வல்லமையிலிருந்து ඕනේ. வல்லமைக்கு போக බලේ வேண்டும். ඉඳලා බලයට අපි වෙනස් වෙන්න ඕනේ. அபிஷேகத்திலிருந்து அபிஷேகத்துக்கு போக ආලේපේ வேண்டும். ඉඳලා ආලේපයට අපි වෙනස් වෙන්න ඕනේ. ஹalleluya. ஆகவே மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே சாதாரணமானது. ඒ නිසා වෙනස් වීම අපේ පවුල තියෙන ඒක සාමාන්‍ය දෙයක්. ஒரு குடும்பம் திருமணம் முடித்ததும் ඒක පවුලක් විවාහ වුණාද? அவர் கொஞ்ச நாள் இருந்த பிறகு யோசிக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு குழந்தை தேவை. ඔවුන් ටික කාලයක් ගියාට පස්සේ ඔවුන් කල්පනා කරනවා අපිට දරුවෙක් ඕනේ. குழந்தை கற்பம் தரித்த பிறகு දරුවා ගැබ් ගත්තට පස්සේ அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. ඔවුන්ගේ ජීවිතය වෙනස් වෙනවා. முன்பு போனது போல ஒன்றா எல்லா இடத்துலயும் போய் சுத்தி திரிவதில்லை. හැම වෙලාවෙම එකට ගිහිලා යන්න විදියක් නැහැ. அது பிறகு குழந்தை பிறக்கிறது. ඊට පස්සේ දරුවා ඉපදෙනවා. குழந்தை பிறந்தது என்ன நடக்கும் தெரியுதானே? දරුවා ඉපදුනාට පස්සේ මොනවද සිද්ධ වෙන්නේ කියලා ராத்திரியில දන්නවනේ. தூக்கம் முழித்து ඒ රාත්‍රියේ නිදිබරව காலையில எழும்புனதும் கண்ணுல மணல் இருக்கிற மாதிரி இருக்கும். උදේට නැගිට්ටාම ඇස්වල වැලි ගැට තියෙනවා වගේ තියෙනවා. அதுல ஒரு மாற்றம். ඒක වෙනසක්. முன்பு சுகமாய் தூங்கணும், இப்ப தூங்க முடியாது. ඉස්සර හොඳ සුවයෙන් නිදාගත දැන් அது නිදාගන්න பிறகு බෑ.
பிள்ளை நடக்க தொடங்குகிறது. ඊළඟට දරුවෝ ඇවිදින්න පටන් இந்த ගන්නවා. நேரமும் பிள்ளை மேல கண்ணை வச்சு கொண்டிருக்க. හැම වෙලේම දරුවෝ ගැන ඇස් ගහගෙන ඉන්න ඕනේ. குழந்தை பாடசாலைக்கு போகுது. ඊට පස්සේ දරුවා පාසලට යනවා. குழந்தை பாடசாலைக்கு போகும் பொழுது என்ன தெரியுமா நடக்கிறது? දරුවා පාසලට යනකොට මොනවද දන්නවද සිද්ධ நாங்க වෙන්නේ? திருப்பி பாடசாலைக்கு போன மாதிரி இருக்கும். මම හරියට පාසලට නැවත ගියා වගේ තියෙනවා. நாங்க தான் அந்த ஹோம்வொர்க் எல்லாம் செய்வோம். ஹேண்ட்வொர்க் எல்லாம் நாங்க தான் செய்வோம். ඒයි කිව්වොත් හෝම්වර්ක් හෑන්ඩ්වර්ක් ඔක්කොම අපි තමයි කරන්නේ. அந்த சாப்பிடாட்டி எங்களுக்கு தூக்கம் போகாது. ඒ කන්නේ නැත්තම් අපිට නිින්ද යන්නේ නැහැ. காய்ச்சல் இருந்தால் எங்களுக்கு தூக்கம் ඒ போகாது. උණ තියෙනවා නම් අපිට නිින්ද அது යන්නේ ஒரு නැහැ. வாழ்க்கையிலே மாற்றம். මේ වගේ ජීවිතේ වෙනස් அதுக்கு වීම. பிறகு ඊට පස්සේ என்னுடைய பிள்ளை 13 வயதுக்கு பிறகு டீனேஜுக்கு வருகிறது. දැන් මගේ දරුවා අවුරුදු 13කට පස්සේ ටීනේජ් වෙනවා. யாரோட பழகுறான்? කාත් එක්කද එකතු වෙන්නේ? யாரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு? කවුද එයාගේ යාළුවෝ? என்ன டிவில பார்க்கறான்? මොනවද එයා ටීවී එකේ බලන්නේ? லேப்டாப்ல என்ன பார்க்கறான்? ලැප්ටොප් එකේ මොනවද බලන්නේ? நாங்கள் அந்த காரியங்களை குறித்து கரிசனையா இருக்கிறோம். ඊළඟට අපි ඒ ගැන ප්‍රවේශම් වෙනවා. படி 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 என்று அவனை திட்டிக் கொண்டே இருப்போம். අපි ඉගෙන ගන්න කියලා හුන්ට බනිනවා. எனக்கு நினைவிருக்கு என்னுடைய மகன் மகே புத்தா මට මතකයි මගේ පුතා ஓ லெவல் எடுக்க இருக்கும் போது ඒ O level ගන්න කාලෙදී அவர் எந்த ஒரு டியூஷன் கிளாஸுக்கும் போகல. ඔව් කිසිම ටියුෂන් ක්ලාස් එකකට வீட்டுக்கு ගියේ வந்தால் නැහැ. நான் இந்த நேரம் கேட்கிற ஒரு காரியம் இந்த காரியம் படிச்சியா 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 ஹோம்வொர்க் செஞ்சியா? මම ගෙදර ආපු ගමන් අහන්නේ පාඩම් කරාද ගෙදර වැඩ කරාද? அவர் என்ன செய்வார்? ஒரு பங்க் பெட்ல இருந்தார். அவர் மேல படுப்பார், தங்கச்சி கீழே படுப்பார். තට්ටු දෙකක ඇඳක හිටියා ඌ උඩ හිටියා නංගි පල්ලෙහා තට්ටු හිටියා. அம்மாவுடைய பிரச்சனை தாங்க முடியாமல் අම්මගේ ප්‍රශ්න දරා ගන්න බැරුව தன்னுடைய கட்டிலின் மேலே புத்தகத்தை திறந்து வைத்து ඒ තමන්ගේ ඇඳ උඩ තමන්ගේ පොත දිග අරගෙන அந்த ஏணியிலே நின்று கொண்டு இப்படி படிப்பார். கொஞ்சம் මේ වගේ ඉඳගෙන ඌ පාඩම් නෑ කරනවා. ඉනිමග හිටගෙන පොඩ්ඩක් පොත දිහා බලලා පස්සේ කියනවා මම පාඩම් කරා කියලා බහලා එනවා. அவர் படித்து விட்டேன்னு சொல்லி இறங்கி வருவார். ඒ ඉගෙන ගත්ත කියලා ඌ බහැලා එනවා. அது வாழ்க்கையில ஒரு காலகட்டம். ඒක ජීවිතේ එක කොටසක්. அதுக்கு பிறகு தொழில், எந்த தொழிலுக்கு போகுது? ඊට පස්සේ මොන රැකියාවටද යන්නේ? நாங்கள் அவருக்கு ஆலோசனை, எங்களுடைய பிள்ளைகள் என்ன தொழில், என்னடா சமுதாயம் எதிர்பார்க்கு படிச்சு முடிஞ்சு அடுத்து என்ன ஜாப் செய்யறாரு? ඒ සමාජයේ බලාපොරොත්තු වෙන ඉගෙනගෙන ඉවරනා ඊළඟට ඔහු මොනවද කරන රැකියාව? ஜாப்புக்கு பிறகு ඒ රැකියාවට පස්සේ அடுத்த சமுதாயம் எங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கும். ඒ සමාජයේ ඊළඟට ප්‍රශ්නයක් අහනවා. உங்க பிள்ளைக்கு எத்தனை வயசு? දැන් ඔබගේ පුතාට වයස කීයද? இன்னும் கல்யாணம் தேடலையா? තාම විවාහ இதெல்லாம் බැලුවේ නැහැ. சமுதாயம் போடுற ஒரு காரியம். දැන් මේ සමාජයේ දැම්මා වූ කාරණාවක්. சமுதாயத்தின்படி සමාජ අනුකූලව ஒருவர் 25 வந்தோன்னு கல்யாணம் கட்டணும். අවුරුදු 25ක් වුණාට පස්සේ විවාහ වෙන්න ඕනේ. ஆனால் வேதம் அப்படி சொல்லல. නමුත් දේව වචනේ එහෙම කිව්වේ නැහැ. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? දෙවියන් වහන්සේගේ වචනේ මොනවද කිව්වේ? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே මාව බලවත් කරනා වූ ක්‍රිස්තුස් වහන්සේ எனக்கு තුළ எல்லாம் செய்ய මට එல்லாம் සියලු செய்யும், මට එல்லாம் සියල්ල செய்ய කරන්න முடியும். පුළුවන්. திருமண வாழ்க்கை நல்லது. විවාහ ජීවිතය යහපත්. நல்ல ஒரு துணையாளனை பெற்றுக்கொள்வது நல்லது. හොඳ සහකාරියක් ලබා ගන්න එක හොඳයි. பிழையான துணையாளனை பெற்று கண்ணீர் விடுவதை விட. ඒ වැරදි පුද්ගලයාව තෝරගෙන කඳුළු සලනවට වඩා எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ඔබ කී දෙනෙක් ஆமென் ආමෙන් ஜெபம் කියනවද? பண்ணுங்க. ඒ නිසා යාඥා කරන්න. ஆண்டவருடைய சித்தம் நடைபெறணும். ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත සිද්ධ වෙන්න ஒரு ඕනේ. நாள் உங்க வாயை திறந்து யார்கிட்டயும் அப்படி கேட்றாதீங்க. ඔබ කවදාකවත් කට ඇරලා ගිහලා அது අහන්න அவங்களுடைய එපා. சொந்த சுதந்திரம். ඒක ඔහුගේ ස්වාධීන කැමැත්ත. தேவன் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்திலே செய்வார். දෙවියන් වහන්සේ කළ යුතු දේ ඒ වෙලාවට හරියට කරයි. சும்மா பிரஷர் போடாதீங்க. சும்மா பிரஷர் போடாதீங்க. ඔබ කිසි කෙනෙක් කිසිම මේ තෙරපන්න එපා වැඩිය. இங்கிலீஷ்ல சொன்னோம்னா மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போங்க. ඔබගේ ජීවිතය දිහා බලාගෙන යන්න. ஏனென்று சொன்னால் எனக்கு நான் முகம் கொடுக்கிற சவால் எனக்கு போதும், மற்றவர்களுடைய சவாலை பற்றி யோசிக்கிறது මට මං දෙන්න මූණ දෙන්න අභියෝග ඇති අනිත් අයගේ අභියෝග මට අවශ්‍ය නැහැ. ஆகவே மாற்றங்கள், ඒ නිසා වෙනස් වීම, திருமணம், විවාහය, திருமணத்துக்கு பிறகு பேர பிள்ளைகள். විවාහයට පස්සේ මුණුපුර මුණිපිරියෝ. ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று வாசித்தேன், அதோடு முடிக்க விரும்புகிறேன். මම රසවත් කතාවක් කියුවා, ඒක කියලා මං අවසන් කරන්න ஒரு කැමතියි. நாள் එක දවසක් ஒரு நாயும் கழுதையும் බල්ලෙකුයි බුරුවෙකුයි சரி நாயும் மனிதனும் குரங்கும் ஒரு මනුස්සයෙකුයි மாடும் தேவனை சந்திக்க போனது. දෙවියන් වහන්සේ හම්බ වෙන්න බල්ලෙකුයි ගොනෙකුයි වඳුරෙකුයි මිනිහෙකුයි ගියා. முதலாவது மனிதன் போனான். ඉස්සෙල්ලාම මිනිස්සයා ගියා. ஆண்டவர் சொன்னார், உனக்கு 20 வருஷம் தர்றேன். ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේ කිව්වා ඔයාලට මං අවුරුදු 20ක් දෙනවා. 20 வருஷத்தோட திருப்தி இல்லை. දැන් 20කින් ඔයට තෘප්තිමත් නැහැ. பக்கத்தில் இருந்தார்.
ළඟ හිටියා. ரெண்டாவதாக மாடு வந்தது. දෙවෙනියට හරකාව. மாட்டுக்கு ஆண்டவர் சொன்னார் 50 வருஷம் தர்றேன்னு சொல்லி. හරකට කිව්වා ආව මං අවුරුදු 50ක් දෙනවා. மாடு சொன்னது எனக்கு 50 வருஷம் வேணாம், எனக்கு 20 கொடுத்தா போதும்னு මට சொல்லி. 50ක් එපා මට 20ක් ඇති කියලා மனுஷன் කිව්වා. சொன்னா அந்த 30 எனக்கு சேர்த்து வைங்க. ඒ මිනිසයා කිව්වා ඒ 30ක් මට එකතු කරන්න කියලා. அப்போ இப்ப மனுஷன் 50 ஆயிருச்சு. දැන් මිනිසයාට අවුරුදු 50ක් වුණා. அதுக்கு பிறகு குரங்கு வந்துச்சு. ඊට පස්සේ වඳුරා ආවා. குரங்கு வந்து சொல்லிச்சு எனக்கு ஆண்டவர் சொன்னார் 20 வருஷம்னு சொல்லி. වඳුරා කිව්වා මට දෙවෙනාංශ කිව්වා අවුරුදු 20ක් කියලා. மனுஷன் சொன்னா அந்த 10 எனக்கு சேர்த்து வைங்கன்னு சொல்லி அவருக்கு 10 கொடுத்து எனக்கு 10 60 ஆயிருச்சு. මිනිසයා කිව්වා මට ඒ 10ත් එකතු කරන්න කියලා. එතකොට අවුරුදු 60ක් වුණා. கடைசியாக நாய் வந்தது. අන්තිමට බල්ලා ආවා. நாய் சொன்னது බල්ලා කිව්වා அந்த நாயை பார்த்து ஆண்டு சொன்னா உனக்கு நான் 20 தர போறேன். බල්ලට දෙවෙනාංශ කිව්වා අවුරුදු 20ක් දෙනවා කියලා. ஆண்டவர் சொன்னார் நாய் சொன்னது எனக்கு 10 போதும். බල්ලා කිව්වා මට අවුරුදු 10ක් ඇති. மனுஷன் சொன்னா அந்த 10 எனக்கு சேர்த்து வை. ඒ මිනිසයා කිව්වා ඒ 10ත් මට එකතු කරන්න இப்போ කියලා. 70 ஆயிருச்சு. දැන් අවුරුදු 70ක් වුණා. அதனால தான் ඒ නිසා තමයි மனுஷன் மனுஷனாக 20 வருஷம் வாழ்றான். මනුස්සෙක් විදියට අවුරුදු 20ක් ජීවත් அடுத்த වෙනවා. 30 வருஷம் குடும்பத்தை சுமக்கிற மாடா வாழ்றான். ඊළඟට අවුරුදු 30 පවුල උසලන හරකෙක් වගේ ජීවත් கல்யாணம் වෙනවා. கட்டி போன பிறகு பிள்ளையின் வீட்டுல இருந்து பிள்ளையின் வீட்டுக்கு தொப்பி தொப்பி போகிற குரங்கா மாறுறான். ඒ පවුල විවාහ වෙලා ගියාට පස්සේ දරුවෝ ඒ ගෙදරට මේ ගෙදරට කියලා වඳුර වගේ පැන පැන ඉන්නවා. பேர பிள்ளைகள் வந்த பிறகு ඒ මුණුපුරම් මිනිපිරි ආවට பேர පස්සේ பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய வீட்டை காக்கிற நாயாய் மாறுறான். ඒ දරුවන්ව බලා ගන්නා වූ බල්ලෙක් වගේ වෙනවා. அதுதான் வாழ்க்கை. ඒක තමයි நாங்கள் ජීවිතය. யாவரும் மாற்றங்களுக்கு கூடாய் போக ඒ வேண்டும். නිසා හැම කෙනෙක්ම වෙනස් වීම ஆகவே තුළ எங்களுடைய යනවා. வாழ்க்கையிலே ඒ නිසා මගේ ජීවිතේ என்ன நடக்கிறது? මොනවද සිද්ධ மழை වෙන්නේ? பெய்கிறது, ඒ වැසි වහිනවා. வெள்ளம் பெருகுகிறது, ඒ ගම් වතුර වැඩි වෙනවා. காற்று வீசுகிறது. ඒ කුණාටු හමනවා. ஆனால் என்னுடைய குடும்பம், නමුත් මගේ පවුල, என்னுடைய வீடு, මගේ පවුල, என்னுடைய வாழ்க்கை මගේ ජීවිතය தேவனுடைய வார்த்தை என்கிற அஸ்திபாரத்தின் மேல் காணப்படும். දෙවියන් වහන්සේගේ වචනය නැමැති අත්තිවාරම තුල දකින්න ඕනේ. தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குமா? දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි ප්‍රථම ස්ථාන දෙනවා නම් என்னுடைய குடும்பத்துக்கோ எனக்கோ ஒன்றும் தேவன் அறியாமல் ஒன்றும் நடக்க முடியாது. මගේ පවුලට දෙවියන් වහන්සේ දන්නේ නැති වෙන්න මගේ දරුවන්ටත් පවුලට தேவன் කිසි දෙයක් அறிந்து වෙන්නේ என்னுடைய නැහැ. வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்தால் දෙවියන් වහන්සේ දැනගෙන මගේ ජීවිතේ යම් කාරණාවක් කරා. சகலதும் எனது நன்மை கேட்க நடப்ப அவர் வல்லமையுடையவராய். සියල්ල මට යහපත පිණිස එකතු කරන්න උන්වහන්සේ ඒක எத்தனை பேர் යහපත් කරා. விசுவாசிக்கிறீங்க? ඔබ කී දෙනෙක් විශ්වාස කරනවද? நாங்கள் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். අපි යාඥා කරමු. ஹalleluya.